குவைத்தில் நிகழ்ந்த தீ விபத்து தொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சர் உள்ளிட்டோருடன் பிரதமர் மோடி ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமாரிடம் கேட்கலாம். வணக்கம் ரமேஷ்குமார், இந்த ஆலோசனை கூட்டத்தில் யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள்? குவைத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான நிவாரணங்களை அளிக்க என்ன விதமான ஆலோசனைகள் மேற்கொள்ளப்படுகிறது? தெற்கு குவைத்தில் ஏற்பட்ட அந்த அடுக்குமாடி குடியிருப்பில் ஏற்பட்ட தீ விபத்தில் 49 பேர் பலியாகி இருக்கின்றனர். இதில் பெரும்பாலானவர்கள் இந்தியர்கள் என்கிற தகவல் கிடைத்திருக்கிறது. 30க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ள நிலையில் 90க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் மீட்கப்பட்டுள்ளனர். இந்தியர்களுக்கு வழங்கப்படுகின்ற அந்த உதவிகளை மேற்பார்வை செய்வதற்காக வெளியுறவுத்துறையினுடைய இணை அமைச்சர் கீர்த்தி வர்தன் சிங் உடனடியாக குவைத்து புறப்படுவதற்கு பிரதமர் மோடி உத்தரவிட்டிருக்கிறார். இந்த நிலையில் ஆந்திரா மற்றும் ஒடிசாவில் இருந்து திரும்பிய உடனே பிரதமர் மோடி முதல் வேளையாக குவைத்தில் ஏற்பட்ட அந்த தீ விபத்து தொடர்பாக அதிகாரிகளோடு ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் மத்திய அமைச்சரவை செயலாளர், வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர், வெளியுறவுத்துறையினுடைய செயலாளர் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டு தீ விபத்து நடைபெற்ற இடம் எப்படி நடந்தது, அங்கு உள்ள இந்தியர்களின் நிலை என்ன என்பது குறித்து பிரதமருக்கு வரைபடத்தோடு விளக்கி இருக்கின்றனர். தொடர்ந்து அதிகாரிகள் தேவையான உதவிகளை வழங்கவும் பிரதமர் மோடி உத்தரவிட்டிருக்கிறார். ஆந்திரா மற்றும் ஒடிசாவிலிருந்து வந்த முதல் வேலையாக இந்த தீ விபத்து தொடர்பான ஆலோசனை கூட்டத்தை பிரதமர் மோடி மேற்கொண்டிருக்கிறார். உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.